இரங்கல் உரையாற்றி அமர்ந்திருக்கிற தமிழ்நாடு அரசு தலைமை காஜி மௌலானா குலாம் முகமது மெஹதி கான் அவர்களே, இரங்கல் உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற இஸ்லாமிய சமூகத்தின் மூத்த தலைவர், முதுபெரும் தலைவர், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் ஐயா பேராசிரியர் காதர் மைதீன் அவர்களே, இந்திய தேசிய லீக்கின் தலைவர், இஸ்லாமிய சமுதாயத்தின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் பஷீர் அகமது அவர்களே, தமுமுக மாநில செயலாளர் வழக்குரைஞர் ஜெயினுல்லாபுதீன் அவர்களே, எஸ்டிபிஐ கட்சியின் மாநில துணைத் தலைவர் ராசா உமர் ஃபாரூக் அவர்களே, அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய முகமது மன்சூர் காஷிஃபி அவர்களே, இந்நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற சைதை சாதிக் அவர்களே, உடன் வருகை தந்திருக்கிற அப்துல் ரகுமான் அவர்களே, திரளாக கூடியிருக்கிற இஸ்லாமிய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த தலைவர் தியாகி காமினி அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். அவர் படுகொலை செய்யப்பட்டார் என்ற தகவல் அறிந்ததும் நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்துக் கொண்டிருந்தேன். அண்ணன் பஷீர் அகமது அவர்களிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது. அண்ணா சாலையில், பீட்டர் சாலையில் ஒரு மறியல் போர் தொடங்கி இருக்கிறது, எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டார். சென்னையில் தான் இருக்கிறேன், உடனே வருகிறேன் என்று நான் கிளம்பி அந்த ஆர்ப்பாட்டத்தில், மறியலில், அந்த பேரணியில் கலந்து கொண்டேன். ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன் படுகொலை செய்யப்பட்ட போதும் உடனடியாக இந்த அண்ணா சாலையில் இஸ்லாமிய தோழர்களோடு கண்டன போராட்டத்தில் நான் பங்கேற்றது அப்போது நினைவுக்கு வந்தது. திருமாவளவனுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று சமூக வலைத்தளங்களில் கேலியும் கிண்டலும் செய்கிற போக்கு இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இஸ்லாமியர்கள் தான் போராட வேண்டும், தலித்துகளுக்கு பிரச்சனை என்றால் தலித்துகள் தான் போராட வேண்டும் என்றே சிந்தித்து பழக்கப்பட்டு போன அந்த சக்திகளுக்கு இஸ்லாமியர்களின் வாழ்வுரிமைகளுக்காக ஜனநாயக சிந்தனை உள்ள யாரும் போராட முடியும் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. நான் ஏன் ஈராக் அதிபர் படுகொலை செய்யப்பட்ட போது கண்டிக்க வேண்டும்? நான் ஏன் ஈரான் அதிபர் உச்ச தலைவர் இமாம் காமினி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது கண்டிக்க வேண்டும் என்ற கேள்வி எழுவது இயல்புதான், அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் அப்படி ஒரு செக்டேரியன் லீடராக என்னை வளர்த்துக் கொள்ளவில்லை. ஒரு குறிப்பிட்ட சாதிக்காக அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்காக மட்டுமே குரல் கொடுப்பது என்கிற நிலையில் என்னை நான் ஆளாக்கிக் கொள்ளவில்லை. அநீதி இந்த பூமி பந்தின் எந்த மூலையிலே இழைக்கப்பட்டாலும், ஆதிக்கம் எங்கே தலை தூக்கினாலும் அதை எதிர்த்து நம்மாலான குரலை எழுப்ப வேண்டும் என்கிற புரிதலை கொண்டவன் நான். ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திடம் மண்டியிடாத ஒரு மாவீரன்.
அமெரிக்க டாலருக்கு உலகில் எல்லா நாடுகளிலும் மதிப்பு இருக்கலாம், ஆனால் என் நாட்டில் அது வெறும் பேப்பர் என்று சொன்ன துணிச்சல் ஈராக் அதிபருக்கு இருந்தது. டாலருக்கு இங்கே எந்த மதிப்பும் இல்லை. உன்னை கண்டு நான் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. உன்னிடம் நான் தலைதாழ வேண்டிய தேவையில்லை. உன் காலடியில் மண்டியிட்டு நான் இந்த மகுடத்தை சுமக்க வேண்டும் என்ற தேவையில்லை என்று தூக்கு கயிற்றை முத்தமிடுகிற இடத்திலும் புன்னகையோடு அதை ஏற்றுக்கொண்ட ஒரு மாவீரன் ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன். அதை யாரும் மறுத்துவிட முடியாது. ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிற துணிச்சல் இடதுசாரி கட்சிகளுக்கு அல்லது இடதுசாரி நாடுகளுக்கு மட்டுமில்லை, ஈராக்கிற்கும் உண்டு, ஈரானிற்கும் உண்டு என்பதை காட்டியவர்கள், வரலாறு படைத்தவர்கள் சதாம் ஹுசேனும் காமெனியும். சோவியத் ரஷ்யா அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நின்றது. அது சிதறி போனது. கியூபா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த நாடு. சேக்குவேரா எதிர்த்து நின்றார். இவர்கள் எல்லாம் கம்யூனிஸ்டுகள், ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நிற்பதில் உறுதியானவர்கள். இப்படித்தான் அரசியலில் நாம் படித்திருக்கிறோம். ஆனால் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்கள், அல்லாஹ் ஒருவரே என்கிற நம்பிக்கை உள்ளவர்கள் ஏகாதிபத்திய எதிர்ப்பிலும் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதற்கு, இடதுசாரிகளைப் போலவே உறுதியாக இருக்கிறார்கள் என்பதற்கு அதிபர் சதாம் ஹுசேனும் அதிபர் காமெனியும் நம் முன்னால் சாட்சியங்களாக இருக்கிறார்கள். ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிற இடங்களில் விடுதலை சிறுத்தைகளும் நிற்போம் என்கிற அடிப்படையில் தான் அன்றைக்கு ஷியா இஸ்லாமியர்கள் என்ற அந்த ஒரு பிரிவு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமே அணிதிரண்டு பீட்டர் சாலையில் நின்ற போது திருமாவளவனும் வந்து நின்றான். ஏகாதிபத்திய எதிர்ப்பு, அமெரிக்க ஆணவ எதிர்ப்பு, அமெரிக்க திமிர் எதிர்ப்பு, எல்லா நாடுகளிலும் தலையீடு செய்வது, உள் விவகாரங்களில் தலையீடு செய்வது, ஒவ்வொரு நாட்டிலும் தனக்கான ராணுவ தளவாடங்களை நிறுவுவது, அதற்கான மையங்களை ஏற்படுத்துவது, உலக நாடுகளை அச்சுறுத்துவது, தம் விருப்பம் போல் ஒவ்வொரு நாட்டின் தேர்தலிலும் தனக்கு வேண்டியவர்களை பிரதமராகவோ அதிபர்களாகவோ தேர்ந்தெடுக்க செய்வது, உள்நாட்டு குழப்பங்களை ஏற்படுத்தி மக்கள் புரட்சி என்கிற பெயரால் ஒவ்வொரு நாட்டின் அரசியல் நிலைத்தன்மையை சீர்குலைப்பது, இவையெல்லாம் இன்றைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியம் செய்து வருகிற அட்டூழியங்கள். கேட்பதற்கு யாரும் இல்லை என்கிற அகந்தை, எதிர்ப்பதற்கு எவரும் இல்லை என்கிற ஆணவம். ரஷ்யாவிடம் நீ எண்ணெய் வாங்கக்கூடாது, வாங்கினால் உனக்கு தண்டனை விதிப்போம், 50% வரி விதிப்பு, பணிந்தால் வரியை குறைப்போம். இப்போது 30 நாட்களுக்கு ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்க அனுமதி. இந்திய அரசை எப்படி அவர்கள் ஆட்டி படைக்கிறார்கள். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிற துணிச்சல் இந்தியாவுக்கு இல்லையே, இந்திய பிரதமருக்கு இல்லையே என்று எண்ணுகிற போது நமக்கே வேதனை மிஞ்சுகிறது. அவன் யார்? எந்த நாட்டில் நாம் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வது என்று முடிவு செய்ய, எந்த நாட்டோடு நாம் வர்த்தக ஒப்பந்தங்களை செய்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்க,
உனக்கு என்ன அதிகாரம் என்று கேட்கிற துணிச்சல் நமக்கு இல்லை. அதிபர் காமினிக்கு இருக்கிறது, அதிபர் சதாம் ஹுசேனுக்கு இருந்தது. இதுதான் பிரச்சனை. ஏகாதிபத்திய எதிர்ப்பில் உறுதியாக இருந்தவர் இமாம் அயாத்துல்லா அலி காமினி. இது முதல் காரணம். இரண்டாவது காரணம், அவர் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலை தம்முடைய பிறவி எதிரியாகவே அணுகினார் என்பது. பாலஸ்தீனம்தான் இந்த உலக வரைபடத்தில் இருக்க வேண்டிய ஒரு நிலப்பரப்பு, இஸ்ரேல் அல்ல. அதை இறுதி மூச்சு வரையில் எதிர்ப்போம் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் அவர் இஸ்ரேலுக்கு எதிரான ஆயுதம் தாங்கிய குழுக்களை ஆதரித்தார் என்பது அவர் மீதான குற்றச்சாட்டுகளில் உண்டு. ஹமாஸை ஆதரித்தார், ஹிஸ்புல்லாவை ஆதரித்தார், உஸ்தி அமைப்பை ஆதரித்தார், அவர்களுக்கு துணை நின்றார். இந்த படைகளை ஊக்கப்படுத்துகிறார். இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறார். இஸ்ரேலின் ஆயுத பலத்தை கேள்விக்குள்ளாக்குகிறார். எப்போதும் ஒரு பெரும் அச்சுறுத்தலாகவே இருக்கிறார் இஸ்ரேலுக்கு. ஆக அமெரிக்காவுக்கு எப்படி அவர் அச்சுறுத்தலாக இருக்கிறாரோ அதை போல இஸ்ரேலுக்கு அவர் அச்சுறுத்தலாக இருக்கிறார் என்பதுதான் இரண்டாவது காரணம். மூன்றாவது அவர்கள் சொல்லுகிற காரணம், ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கிறது, அதை தடுக்க வேண்டும். ஈரான் அணு ஆயுதங்களை தயாரித்தால் அது உலக அழிவில் கொண்டு போய் நிறுத்தும். எனவே இஸ்ரேலை பாதுகாப்பது மட்டுமல்ல, உலக நாடுகளையே பாதுகாக்க வேண்டும். அதனால் ஈரான் மீது நாங்கள் இந்த தாக்குதலை நடத்துகிறோம். ஈரான் அப்படி அணுகுண்டுகளை தயாரிக்கிறது என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஈராக் அதிபரின் மீதும் அதே குற்றச்சாட்டை வைத்தார்கள், படுகொலை செய்தார்கள். துழாவி எல்லா பாதாளங்களையும் ஆராய்ந்து பார்த்தார்கள். எந்த இடத்திலும் அவர்களால் அப்படி ஒரு அணுகுண்டு தயாரிப்புக்கான தளவாடங்களை பார்க்க முடியவில்லை, ஆதாரம் காட்ட முடியவில்லை. அது வெறும் பொய் குற்றச்சாட்டு. மின்சாரம் தயாரிப்பதற்கு எல்லா நாடுகளிலும் யுரேனியம் பயன்படுத்தப்படுகிறது. அணு மின் உலைகள் நிறுவப்படுகின்றன. எந்த நாட்டில் அணு மின் உலை இல்லை? மின் உற்பத்திக்கான தேவையாக அது இருக்கிறது. அட்டாமிக் பவர் பிளான்ட் எந்த நாட்டில் இல்லை? ஈரானில் மட்டும்தானா? இப்படி பொதுமக்களிடையே ஒரு நம்பிக்கையை, ஈரானுக்கு எதிரான கருத்தின் மீதான நம்பிக்கையை ஏற்படுத்துகிறார், ஒரு அவதூறு பரப்புகிறார். நாயை கொல்லுவதற்கு முன்பு அந்த நாய் வெறி நாய் என்று பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பது போர் உத்திகளில் ஒன்று, ஏகாதிபத்திய சதிகளில் ஒன்று. அப்படி ஈரானை அழிப்பதற்கு அவர்கள் கையாளுகிற உத்திகளுள் ஒன்று, அது அணுகுண்டு தயாரிக்கிற முயற்சியில் ஈடுபடுகிறது. அந்த முயற்சியை தடுப்பதற்காக நாங்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுகிறோம். இப்படிப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார்கள். நான்காவது, எண்ணெய் வளமிக்க நாடுகளுள் ஈரானும் ஒன்று. கச்சா எண்ணெய் உற்பத்தியில் உலக நாடுகளில் முதன்மையான நாடுகளுள் ஈரானும் ஒன்று. அந்த வணிகத்தில், வர்த்தகத்தில் அமெரிக்க ஏகாதிபத்தியம் தலையீடு செய்து
அதனால் அது மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த ஒரு பேரரசாக மாறிவிடக் கூடாது, அதை தடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தலையீடு செய்கிறார்கள் என்கிற கருத்து இன்னும். இவையெல்லாம் காரணங்கள், இவை அனைத்தும் காரணங்கள். ஆனால் அடிப்படையில் அவர் அந்த ஏகாதிபத்தியத்திற்கு மண்டியிடாத துணிச்சல் வாய்ந்த ஒரு பேராளுமை என்பதுதான் மிக முக்கியமான காரணம். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் தான் நாம் இமாம் காமினி அவர்களின் நிலைப்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும், அணுக வேண்டும். என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும், எந்த நாட்டுக்குள்ளும் என்னால் ஊடுருவ முடியும், வீட்டுக்குள்ளே புகுந்து அவனை அழித்தொழிக்க முடியும் என்கிற அளவுக்கு இந்தியாவிலே இன்றைக்கு மதவெறி பிடித்த பாசிஸ்டுகள் இடதுசாரிகளை வீட்டுக்குள்ளே புகுந்து துப்பாக்கியால் சுடுகிற பாசிசத்தை நாம் பார்க்கிறோம். கௌரி லங்கேஷை அப்படித்தான் சுட்டுக் கொன்றார்கள். பேராசிரியர் நரேந்திர தபோல்கர் கொல்லப்பட்டார், கல்புர்கி கொல்லப்பட்டார். வீடு புகுந்து தாக்கி படுகொலை செய்தார்கள். கேட்பதற்கு நாதி. ஒரு நாட்டுக்குள்ளே இப்படி மதவெறி பிடித்த பாசிஸ்டுகள் ஆயுதம் ஏந்தி சுதந்திரமாக ஒருவன் வீட்டுக்குள்ளேயே புகுந்து படுகொலை செய்ய முடியும் என்கிற நிலை இங்கே தலைவிரித்தாடுகிறது. அதைத்தான் இன்றைக்கு அமெரிக்கா ஏகாதிபத்தியம் சர்வதேச தாதாவாக மாறி உலகத்தின் எந்த நாட்டுக்குள்ளும் என்னால் தலையிட முடியும், எந்த அதிபரையும் கொள்ள முடியும் என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. இது உலக நாடுகளுக்கே மிகப்பெரிய தலைக்குடி, வெட்கக்கேடு. நீ உன்னுடைய அடுத்த சுப்ரீம் லீடரை தேர்ந்தெடுக்க முடியாது, நான் தான் தேர்ந்தெடுப்பேன் என்று சொல்லுகிறார். இது எவ்வளவு பெரிய ஆணவம், இது எவ்வளவு பெரிய நெஞ்சு அழுத்தம் இது. ஈரான் மக்கள் தங்களுக்கான சுப்ரீம் லீடர் யார் என்பதை தேர்ந்தெடுக்கிற உரிமை பெற்றவர்கள். ஆனால் உன்னுடைய சுப்ரீம் லீடர் யார் என்பதை நான் தான் தீர்மானிப்பேன். இது எப்படி ஒரு ஜனநாயகமாகும்? இது எவ்வளவு பெரிய அடாவடி அரசியல் போக்கு. இதை கண்டிப்பதற்கு உலகத்தில் நாடுகள் இல்லையா என்ற ஏக்கம் நமக்கு உருவாகும். எப்படி நீ இப்படி சொல்லலாம் என்று சொல்லுவதற்கு ஒரு ஆள் இல்லை. எனவே அவன் எவ்வளவு பெரிய சக்தி படைத்தவனாக இருந்தாலும் அவன் செய்த செயல் ஜனநாயக விரோத செயல் என்கிற போது நாம் காமினியின் பக்கம் தான் இருக்க வேண்டும். இமாம் அலி காமினியின் பக்கம் தான் இருக்க வேண்டும். இந்த கருத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது நம்மை போன்றவர்களின் கடமை. தோழர்கள் சொன்னார்கள், சாதிக் சொன்னார், நபிகள் அலியை போல் வாழ்ந்தார், நபிகள் ஹுசைனை போல் மறைந்தார் நம்முடைய இமாம் காமினி என்று. நபிகள் நாயகத்தின் குடும்ப வாரிசுகளான அவர்கள் இந்த மக்களின் நலன்களுக்காக, இஸ்லாமிய சமூகத்தினரின் நலன்களுக்காக இப்படிப்பட்ட பல கொடூரங்களை, வன்முறைகளை, வன்கொடுமைகளை, படுகொலைகளை காலம் காலமாக சந்தித்து வந்திருக்கிறார்கள். இதனை இஸ்லாமிய தீவிரவாதம் என்கிறார்கள், இதனையும் அடிப்படைவாதம் என்கிறார்கள். பின்லேடனை உருவாக்கியது இஸ்லாமிய சமூகம் இல்லை, அமெரிக்க ஏகாதிபத்தியம். பின்லேடனின் நடவடிக்கைகளுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் விளைச்சல். அவனே உருவாக்கினான், அவனே அந்த விளைவை சந்திக்க நேர்ந்தது. இஸ்லாம் மார்க்கம் அப்படி யாரையும் உருவாக்கவில்லை. அது சகோதரத்துவத்தை தழைக்க செய்திருக்கிறது, அன்பை போதிக்கிறது. பாகுபாடுகள் இல்லாத ஒரு சமூகத்தை உலகம் தழுவிய அளவில் கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற
மகத்தான கோட்பாட்டை போதிக்கிறது. ஆகவே உலக நாடுகளை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான துணிச்சல் மிகுந்த மக்களின் அறப்போரை இந்திய மண்ணிலிருந்தும் நம்மால் முன்னெடுக்க முடியும். மக்கள் போராக அதை மாற்ற முடியும் என்பதற்கு சான்றுதான் 2 நாட்களுக்கு முன்பு பீட்டர் சாலையில் நடந்த பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் திரண்ட அந்த பேரணி என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அத்தகைய களத்தில் ஜனநாயகத்தை, நீதியை பாதுகாக்கிற களத்தில் என்றென்றும் உங்களோடு உற்ற துணையாக விடுதலை சிறுத்தைகள் நிற்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அலி காமினி அவர்களுக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜமாத் செயலாளர் ஏஜாஸ் அலி கான் அவர்கள் நன்றி தெரிவித்தார்.